வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜேஎம்எஸ் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். கடந்த வீடியோ போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு. நிறைய பேர் இந்த குறியீடை பத்தி சொல்லியிருந்தேன், கேட்டிருந்தாங்க. அற்புதமா இருந்துச்சு. அப்படியே ஐயா சொன்னது அப்படியே எனக்கு பொருத்தமா இருந்துச்சு. என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் கடந்து வந்தேங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய பேருக்கு என்னால திருமண வாழ்க்கை கேட்டாங்க. அப்புறம் பணம் தான் சார் மெயின். பணம் எப்ப சார் கிடைக்கும், எப்ப சம்பாதிப்பீங்க, எப்ப பெரிய அளவுன்னு கேட்கறாங்க. இப்போ தொழில் பண்ணலாமா இல்ல வேலைக்கு போகலாமா கேட்கறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த இந்த விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நீங்க பார்க்கக்கூடியது மகர லக்னம். மகர லக்னக்காரங்களுக்கு இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மகர லக்னத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம ஏற்கனவே மகரத்தை பற்றி பேசியிருக்கோம். இப்போ அவங்க கடமை உணர்வு, அர்ப்பணிப்பு உணர்வு, அப்பா, சகோதரன், அம்மா, இதில் தான் அங்கே பில்டப் ஆகிருக்கு அந்த மகரங்கிறத பற்றி பேசியிருக்கோம். அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ரொம்ப அர்ப்பணிப்பாக இருக்கேன், ஆனால் என்னை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை ஏன் அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க தேவைக்கு நான் தேவை, ஆனால் அவங்களுக்கு யூஸ் ஆன பிறகு என்னை வெளியேற்றிடுறாங்க. அதாவது அசால்ட் பண்ணிடுறாங்க, யூஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், உதாசீனப்படுத்திடுறாங்க. அப்போ இந்த மகரத்தினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி சூரியனாக வர்றது, 8 சூரியனா வர்றது ஒண்ணு. அதே மாதிரி சந்திரன் நிலையாத கிரகம் இல்லை, அது அந்த ராசியில இருக்கு, திருவோண நட்சத்திரமா. அதுக்கப்புறம் அவிட்டம் செவ்வாய் இருந்தா, சனி வீட்டுல செவ்வாய் கேட்கணுமா? சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. சனி வீட்டுல செவ்வாய் நட்சத்திரம். அப்ப என்னன்னா, இவருடைய லாங்குவேஜை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவர் துணிச்சலா செய்யறத பார்த்து வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க, ஒரு மாதிரி அடமன் டைப்புன்னு நினைச்சுக்குவாங்க, பேர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கல் மகரத்துக்கு இருக்கு. இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல தொழில் பார்த்துருவோம். இப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு 2ஆம் இடமான கும்பம், 6ஆம் இடமான மிதுனம், 10ஆம் இடமான துலாம், இந்த 3மே காற்று ராசிகள். மகரம் பூமி ராசி. அப்ப இந்த பூமி ராசி பொறுமை உடையது. பூமி ராசிக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை. ஆனால் தாய் குணம் மாதிரி இருக்கும். நமக்கு எதா இருந்தாலும் ஒரு ஷார்ட் டெம்பர் ஆகாம நிதான போக்கில் சொசைட்டி கிட்ட, வீட்டில் எப்படி இருக்காங்களோ சொசைட்டி கிட்ட அவங்க எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள ஊறி போயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காற்று ராசியில பணம் இருக்கிறதுனால, அந்த காற்று ராசிக்கு உண்டான குணம் என்னன்னா ஆணவ குணம். அப்ப நம்ம பேசும்போதே பிரம்மாண்டமா பேசுறது. ஏன்னா அங்க இருக்கிற செவ்வாய், ராகு, குரு, அந்த மாதிரி டேலண்ட் தான் இவங்களுக்கு வரும். அப்ப பேசும்போதே சின்ன லெவல்ல எல்லாம் பேச மாட்டாங்க, பிரம்மாண்டமா தான் பேசுவாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய சூழலும் அப்படித்தான் அமையும். இவங்களால பயன்பெறக்கூடியவர்கள், கஸ்டமர், ஒரு பிசினஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவர், இப்போ ஓனர்னு வச்சுக்கலாம். இவங்க போய் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்றாங்கன்னா ஒரு ஓனர். அப்ப அவங்க இதை தூண்டி விடுவாங்க, டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க, நீ இவ்வளவு பண்ணு, அவ்வளவு பண்ணு, உன்னால முடியும் அப்படிங்கிறனால. அதனால இவங்க உந்துதல்ல என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே ஹை லெவலுக்கு தான் போவாங்க. ஒருவேளை இவங்க பிறந்த ஜாதகத்துல ராகு செட் ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்கள மாதிரி அதிர்ஷ்டக்காரங்க யாருமே இல்லை. ராகு வெளிநாடு மூலமாகவும் பணம் தர்றவங்க, நண்பர்கள் மூலமாகவும் பணம் தர்றவங்க, சமுதாயம் மூலமாகவும் பணம் தர்றவங்க, அந்த அளவுக்கு வளர்ச்சி பண்ணிடும். ஆனா நிறைய பேருக்கு ராகு தேசம் கொஞ்சம் அடி வாங்குதுன்னு சொல்றாங்க. ராகுங்கிறது கெட்டு போயிருந்தா அடிவாங்க. இப்ப ராகு கொடுத்த மாதிரி வேற எந்த கிரகமும் கொடுக்காது. ஆனா அது ஜனங்களுக்கு பாவ கிரகங்கிற தன்மையில புரியாம இருக்காது. ராகு மாதிரி கொடுப்பாரு இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரே பிரம்மாண்டம். அவர் கெட்டு போறதுன்னா என்ன அர்த்தம்னா, 8-12 தொடர்பு வரக்கூடாது. இப்ப 8ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு மகரத்துக்கு? சூரியன் இருக்காரு, கேது இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. அப்ப இந்த கெட்ட கிரகங்களுடைய ஆதிக்கத்துல ராகு போய் மாட்டிக்கூடாது. மாட்டிட்டுன்னா அவங்க நம்பி ஏமாந்துருவாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு ஹை லெவல்ல வளர்ச்சி கொடுக்கறது ராகு தான். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி ஒரு பாதாளத்துல கொண்டு விடுற மாதிரி ஆயிடும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஹை லெவல்ல போய் எக்ஸ்பென்ஸ் பண்றதுல போய் இறங்கும் போது அந்த ராகு கெட்டு போயிருந்ததுன்னா, நம்ப கூடாதவங்களை நம்ப வேண்டி வந்துடும். அதே நேரத்துல இவங்களுக்கு ஒரு ஆழம் தெரியாம காலை விட்ட நிலைமை ஆயிடும். ஒரு வளர்ச்சியை மட்டுமே கற்பனை பண்ணிட்டு போனா, அங்க யதார்த்த சூழ்நிலை மனசுல மறந்துட்டு வேலை செஞ்சு அதனால பாதிப்படைஞ்சுவாங்க.
அதனால இவங்களுக்கு ராகு நல்ல கிரகம், குரு நல்ல கிரகம். இந்த 2 கிரகமும் வலுத்துட்டா ஜாதகத்துல 8-12 தொடர்பு இல்லாமல் வலுத்துட்டாலே இவங்களுக்கு அந்த திசை நடந்தாலே மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இப்ப நம்ம வந்து திசையில தான் பிரச்சனையே இருக்கு. ஒரு ஜாதகத்துல திசை நடந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கிடைச்ச ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியும். சட்டையில இருந்தா தானே அகப்பையில வருங்கிறது நம்ம கொடுப்பனை இருக்கும். இப்ப ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வர யோகம் இருந்து என்ன பயன்? ஆயுள் வேணும் இல்ல? அது மாதிரி திசையே வந்து ஆயுளுக்கு கெடுதியா அல்லது வந்து நமக்கு உறவுகளுக்கு கெடுதியா, பண நஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத வச்சுதான் முடிவு பண்ணப்படும். ஒருவேளை இவங்களுக்கு ராகு திசை குரு திசை நல்ல நிலைமையில் இருந்த ராகு குரு நடந்ததுன்னா இவங்களை போல அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இல்லை. அதே நேரத்துல ராகு 8-12 குரு 8-12 தொடர்பு இருந்தால் இவங்களை மாதிரி நம்பி ஏமாந்து அவஸ்தைப்படுறவங்களும். இப்ப நீங்க ராகு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொன்னீங்க. இப்ப நல்ல இடத்துல உட்காராம நிறைய நைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இல்ல நீங்க உங்களோட செயல சொன்ன குறியீடுல சொல்லியிருந்தீங்க, அப்படிதான் இருக்குங்க? ஆமாங்க. அதாவது இப்ப வந்து ராகுனுடைய செட்டு நட்சத்திரங்கிறது 3 நட்சத்திரம். சதயம் இவங்க வரிசையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சதயம் முன்னால வரும். அது வந்து கையிருப்பு பணத்தை குறிக்கிறது. இந்த சதயம் என்பது பெண் குதிரையை குறிக்கிறது. அதே மாதிரி சதயம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 100 கணக்கான அர்த்தம். சதம். ஆமா, 100 கணக்கான, பல மடங்கு அதிகமானது. அப்புறம் செக்குன்னு அர்த்தம். அந்த இடம் வந்து செக்கு போய் ஆட்டுறாங்கல்ல. இப்ப நிறைய பேர் மில்லுல இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இதுலதான் இருப்பாங்க. அதை வச்சே சொல்லிடலாம். அவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரம் தொழில் கிரகமா வந்ததுன்னா நீ மில்லுல வேலை பார்க்குறீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ஒரு வேலை பார்க்குற சம்பள வேலை பார்க்குற இடத்துல திருவாதிரை இருக்கு. திருவாதிரைக்கு வந்து நாய், ஆண் நாய். அதுக்கு வந்து இது வந்து ஆண் நாய். அப்ப அதனுடைய தேவதைகள் எல்லாம் ருத்ரன். திருவாதிரைங்கிறது ருத்ரன். திருவாதிரைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு பெரிய புயல் தான். அது காற்று ராசி ஆச்சுங்களா, அடிக்கிற புயலுங்கிறது அதிகமான புயல். அப்ப அந்த புயல் அடிச்சு ஒரு அமைதியை காக்கிற அளவுக்கு இவங்க வந்து இவங்களுடைய வேகம் இருக்கும். திருவாதிரையில 6ஆம் இடம் வேலை பார்க்கறதே அவ்வளவு வேகமா வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி சுவாதிக்கு வந்து மிருகம் என்ன அப்படின்னா தேனி. பறவையே தேனி, மிருகம் வந்து எருது. அப்ப இந்த மிருகங்களை இயக்கலாம். இப்ப வந்து வடிவம் இருக்கு இல்லைங்களா, பருத்தி, தீபம், இதெல்லாம் சுவாதிக்கு வந்து வடிவம். நீங்க சுவாதி வந்து தொழில் பண்றவங்களுக்கு. ஆமா, இப்ப மகரத்துக்கு 10ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திர புள்ளி தான் இவங்களுக்கு தொழில் புள்ளியா வரும். திருவாதிரை வந்து வேலைக்கு போறவங்களுக்கு. இது 2ஆம் இடம் சேமிப்பு பண்றோம். இப்ப பைனான்ஸே பண்ணணும்னு வைங்க, அந்த சதயத்திலேயே ராகு உட்கார்ந்து இருந்தாருன்னா இவங்க பைனான்ஸ் பண்ணலாம். நல்லா சேமிப்பாயிடும், பல மடங்கு பெருகிடும். வீடு கட்டி வாடகை கூடுறது, அது மாதிரியான யோகங்களை எல்லாம் பல மடங்கு பெருக்கிடும். அது மாதிரி புள்ளி பார்க்கணும் நாம. இப்ப மகரத்துல வந்து நீங்க கடைசி புள்ளியில பிறக்கிறீங்கன்னு வைங்க, அவிட்டத்துல பிறந்தீங்கன்னா அங்க குரு தான் பணத்தை கொடுக்குற கிரகமா மாறிடுவார். அப்ப பூரட்டாதி எடுத்துக்கணும். அப்ப பூரட்டாதிக்கு என்ன அப்படின்னா சிங்கம், ஆண் சிங்கம். பூரட்டாதி ஆண் சிங்கம். அதே மாதிரி மாமரம், குபேரன், இவங்களையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது குரு வளர்த்துருவார். இவங்க படங்களோ ஆமா இந்த மாதிரி வச்சுக்கலாம். குபேரனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் பூரட்டாதிக்கு. அது போக இவங்களுக்கு வந்து குபேரன் மாதிரின்னா ஃபைனான்ஸுக்கே செட் ஆகும். பேங்கிங் சர்வீஸு, ஃபைனான்ஸ் சர்வீஸு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டராக வேலை செய்வாங்க ஒரு ஃபைனான்ஸுக்கு. இப்போ சினி ஃபீல்டுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் சம்பாதிச்சிருவாங்க. அப்போ குரு நட்சத்திரத்திலே இருந்தால் இன்னும் நல்லது. பூரட்டாதியிலேயே குரு இருந்தாருன்னா டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இப்போ அவங்களே வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்க, புனர்வூசத்தில் இருப்பாங்க. புனர்வூசம் அப்படிங்கிறது மூங்கில் மரம். அதே பூரட்டாதி மாமரம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி புனர்வூசம் வந்து மூங்கில் மரம். புனர்வூசத்துக்கு தேவதை வந்து அதிதின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு வயதானவருக்கு சாப்பாடு போடுறது, விருந்தாளின்னு அர்த்தம் அதிதின்னா. அதே மாதிரி புனர்வூசத்துக்கு வந்து பூனை, மிருகம். இதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அவங்க வேலை சார்ந்த, இப்போ வேலையே பார்த்தீங்கன்னா உலக மொத்த பணத்துக்கு அதிகாரி குரு. சுக்கிரன் வந்து நம்ம சில்லறை பணம், சில லட்சங்கள் என்பது சுக்கிரன், பல கோடிகள் என்பது குரு. அப்போ கஜானா உலக பொருளாதாரத்துக்கே அதிகாரி குரு தான். அப்படிப்பட்ட வகையில ஒரு பெரிய பெரிய பேங்க், வேர்ல்டு பேங்க்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, அதெல்லாம் குருனுடைய ஆதிக்கம் தான்.
அப்ப அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு பதவி, ப்ரமோஷன், வளர்ச்சி இதெல்லாம் வருது அப்படின்னா குருனால வரும். இப்ப இதே வந்து செட்டு மகரத்துக்கு எப்படி இருக்கும்? ரெண்டாம் இடத்துல பூரட்டாதி, 6ஆம் இடத்துல புனர்பூசம், 10ஆம் இடத்துல விசாகம். இப்ப விசாகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புலி. விசாகத்துக்கு விழா மரம்னு மரத்தினுடைய பேர். விசாகத்துக்கு தான் திருச்செந்தூர் முருகன். புனர்பூசத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுக்கலாம். அதே விசாகத்துக்கு வந்து திருச்செந்தூர் முருகன். அப்ப விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு போய் அந்த தொழில் பலத்தை பெருக்கிக்கலாம். இப்ப ஓவராலா குருவுக்கு என்ன அப்படின்னா மஞ்சள் நிறம், புஷ்பராகம், இந்த ஜெம்ஸ்டோனு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மெயினா குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, பெரியவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறது வடை பாயசத்தோட. பிராமணர் அப்படின்னா குரு. இப்போ ஒரு அர்ச்சகரா வேலை பார்க்குறாரு, ஒரு வயதானவர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலாம். அதாவது தர்மம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு. இப்போ நீங்கள் நீதித்துறை எடுத்துக்கிட்டாலும் குரு வேலை செய்வார். அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் சந்திக்கும் போது கூட அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம், ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். விசாகம்னா மைசூர் பாக். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த குருவை இயக்கும் பொழுது இவங்களுக்கு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே போல இவங்களுக்கு வந்து மகரத்துக்கு 10ஆம் இடம் காற்று ராசியாக வருவதனால, அது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடாக வருவதனால பொதுஜன தொடர்பின் மூலம் பல கோடிகள் சம்பாதிப்பாங்க. அப்ப 7ஆம் இடம் என்பது என்னன்னா பொதுஜன தொடர்பு. அதே மாதிரிதான் பேங்கிங். இப்ப திருமண தகவல் சார்ந்த வேலைகள் செய்யறாங்க இல்லையா, அது சார்ந்தது. இப்ப நிறைய ஒரு நிறுவனத்துல கூட ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு டிவியில வருது. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த சுக்கரனுடைய வீடு தொழிலா வர்றதுனாலதான். அப்ப மகரத்துக்கு 10ஆம் இடம் என்பது தொழிலை பெருக்குவதற்கு இந்த ராகும் குருவும் வலுத்தாலே பரவாயில்ல. இப்ப வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும் பொழுதுதான் நம்ம வந்து 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டியது. இந்த 7ஆம் இடம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். அப்ப அதுல வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. உறவன் முறையில ஒரு நிர்பந்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த பொண்ணை கட்டிக்கோங்க, இல்ல பெண் ஆனாலும் ஆணை கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு. பொதுவாகவே ஜோதிடர் சொல்றது என்னன்னா மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு அதிகமா அந்த திருமணம் வந்து பெருசா செட் ஆகுறது இல்ல. ஒரு நீர் நெருப்பு மாதிரி தான் இருக்காங்க. அது எந்த வகையில் உண்மைங்க? ஆமா, ஏன்னா 7ஆம் இடமும் லக்னமும் காலபுருஷ தத்துவத்துக்கு 4-10 வருது. மேஷத்துல இருந்து எண்ணி பாருங்க. கடகம் வந்து 4ஆம் இடம், மகரம் வந்து 10ஆம் இடம். இந்த 4-10ங்கிறது என்னன்னா ஈகோ. அப்ப ஒண்ணு சொத்து பத்து பிரச்சனை, இல்லைன்னா 2 குடும்பத்துக்குள்ள ஈகோ. அதாவது அந்த பக்கம் சம்பந்திக்கு சம்பந்தி ஈகோ வந்துடும், ஆணானாலும் பெண்ணானாலும். அதே நேரத்துல இந்த மாதிரி கணவனுக்கும் மனைவிக்குமே ஈகோ வந்துடும். எதனால ஈகோ வரும்னா ப்ராப்பர்ட்டி பேஸ்டு ஈகோ தான். இந்த 4-10 அப்படியே ஆக்டிவேட் ஆகும். இப்ப 5ங்கிறது சந்தோஷம்ங்க, 11ங்கிறது மன திருப்தி. சந்தோஷமா எமோஷனலா அட்டாச்சா ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தணும்னா திருமண வாழ்க்கைக்கு 5-11 வேலை செய்யணும். அது இங்க தடையாயிருது. அது வந்து அப்படியே லாக் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எனக்கு வந்து நல்ல வெல் ஆஃப்ல மனைவி கிடைச்சது அல்லது கணவன் கிடைச்சது, சொத்து பத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா மனசார பேசி மனசார பழகி சந்தோஷம் அடையல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நீ கல்யாணம் ஆகும்படி ஆகாம இருக்காங்க. ஆமா, அதற்கும் காரணம் வந்து 7ஆம் இடத்துல 3, 7, 11ல என்ன நட்சத்திரம் இருக்கு பாருங்க, நீர் ராசி தான். இவங்களுக்கு வந்து நான் எப்பவுமே லக்னம் படிச்சுதான் பொருத்தம் பார்க்கிறேன். அப்ப லக்னம் பஞ்சபூதத்துல நட்பு வரணும். நட்சத்திர பொருத்தம் நான் பார்க்கறது இல்லை. நட்சத்திரம் வந்து எப்படி வேலை செய்யும், இப்ப என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு தான் வேலை செய்யும். இப்ப மகர லக்னத்துக்கு 3ஆம் இடம் வந்து பூமி ராசிக்கு நீர் ராசி நட்பு, 7ஆம் இடம் கடகம் நட்பு, 11ஆம் இடம் விருச்சிகம் நட்பு. பூமிக்கு நீருக்கு தான் ஒத்து போகும். அப்ப குடும்பத்துலதான் உறவு வேணும். பிசினஸ்ல வந்து காற்று ராசி வருதுன்னா அதுல வேற மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. மகரத்துக்காரங்க பிசினஸ்ல பார்க்கும்போது அங்க ஒரு வேஷம் போடுவார், அங்க வந்து அதிரடியா தான் பேசுவார், ஆனா வீட்டுல வந்தா பெட்டி பாம்பு மாதிரி இருப்பார். என்ன சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் வந்து பஞ்சபூதம் நம்மளை இயக்குது. ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வீட்டுக்கும் என்ன பஞ்சபூதமோ அந்த காலம்தான் வேலை செய்யும். இப்ப இவங்களுக்கு கல்யாணம்னு வரும்போது நீர் ராசிங்கிறது ஒரு அமைதியான ராசி தான்.
ஆர்ப்பாட்டம் இல்லாத ராசி தான். ஆனா காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடமா வருதுங்கிறது ஒரு பாயிண்ட். ஒண்ணு மாமியார் மருமகள் பிரச்சனை வந்துடும் 4ஆம் இடம்னு எடுக்கும் பொழுது. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து சொத்து பத்து சார்ந்து பிரச்சனை வந்துடும். அங்க நட்சத்திரத்தை பாருங்க, அங்க யார் மெயின் ஆக்ட்? சனி இருக்காரு. 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி இருக்காரு, 7ஆம் இடத்துல பூசம், 11ஆம் இடத்துல அனுஷம். அப்ப அங்க சனி தான் ஆக்டிவேட் ஆகுறாரு. இப்ப சனி வந்து நீங்க மேரேஜ்ல வந்து அப்பீரன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பீரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சனி முதிர்ந்த தோற்றம். ஒரு வயது. அப்ப கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், முதிர்ந்த தோற்றமா இருக்கும். அழகுலையும் வந்துருங்களா? அது அழகுலையும் கவர்ச்சி கம்மியா இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு காரணம். ஆண் பெண்ணை நிராகரிக்கிறதுக்கும் பெண் ஆணை நிராகரிக்கிறதுக்கும் இந்த சனியே ஒரு காரணமாகிறது. தாமத திருமணம் தானே. பொண்ணு பார்க்க போனா எனக்கு பிடிக்கல அப்படின்னு தாமத திருமணம். சனின்றாலே தாமதம். இப்ப அங்க வேற யார் இருக்கா? புதன் இருக்காரு. அப்ப என்ன ஆகும்? ஒரு ஐடி படிச்சுட்டாமா, அப்ப ஐடிக்கு மேட்ச் பண்ணு, அவ்வளவுதான். அப்படி போயிடும். புதன் நானும் வக்கீலா நீயும் வக்கீலா, ரைட் சேர்ந்துக்குவோம். ரேவதியா இருக்கிறனால. ஆமா, ரேவதி ஆயுதம் கேட்டேன், இந்த 3மே ஆக்டிவேட் ஆகும். அப்ப இங்க இருக்கிறவர் யாரு? மகரத்துல இருக்கிறவர் சூரியன், சந்திரன், செவ்வாய். இதுல நட்சத்திர ரீதியில நம்ம வந்து கிளாஷ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் நாம பொதுவா பேசுறோம். ஆனா புள்ளி விவரமா உள்ள போய் பார்க்கும்போது, இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, மகரத்துல கடைசி பாதம் எது? செவ்வாயினுடையது, அவிட்டம். 7ஆம் இடத்துல கடைசி பாதம் எது? புதனுடையது. இவங்க 2 பேருக்குமே ஒத்துக்காது. செவ்வாய் புதன். அப்ப இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப புதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி பாக்கியாதிபதி மகரத்துக்கு. அப்ப 9ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படின்னு வரும் பொழுது இது 7ஆம் இடத்துக்கு என்னவாகும்? 3-12 மாறிடும். மனைவிக்கு வந்து அல்லது கணவனுக்கு 3-12 மாறிடும். அந்த 3-12ங்கிறது என்னன்னா 50% தான் அட்டாச்மெண்ட் கொடுக்கும், 50% சந்தேக புத்தி கொடுத்துரும். அப்ப ஒண்ணு பண்ற வரைக்கும் லேட் ஆகுறதும் சனினால லேட் ஆகுது, பண்ணின பிறகு பிரச்சனை தர்றதும் புதனால வருது. இதுதான் திருமணம் வாழ்க்கை. சூப்பருங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை இப்ப போயிட்டு இருக்கு. கரெக்ட். அதுல இருக்கிற ரெமெடி ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் இதா இருந்துக்கலாம். ஓகே, அதாவது நம்ம வந்து அந்த 3 நட்சத்திரங்களை நோட் பண்ணிக்கணும். இப்ப மகரத்துக்கு என்ன நட்சத்திரம் நோட் பண்ணிட்டோம்னா 7ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல காமனா 3 நட்சத்திரம் தான் இருக்க போகுது. அதுல வந்து நீங்க 4ஆம் பாதமா இருக்கிற குருவை கூட விட்டுடலாம். இந்த சனி புதனுடைய இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப சனிக்கு வந்து என்ன? பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அப்ப உத்திரட்டாதிங்கிறதுக்கு காமதேனு. உத்திரட்டாதி வந்து வேப்ப மரம் தேவதை. உத்திரட்டாதிக்கு தேவதை வந்து காமதேனு. மிருகம் வந்து பால் பசு. ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பூசம் இருக்காங்க இல்லையா? பூசம் வந்து ஆடு மிருகத்துல. மரம் வந்து அரச மரம். ஏன் குழந்தை பாக்கியத்துக்கு அரச மரத்தை சுத்துறோம் அப்படின்னா, அந்த பூச நட்சத்திரம் வந்து குரு பிறந்த நட்சத்திரம். பூசத்துக்கு மரம் அரச மரம், அதனாலதான் அது சுத்துறோம். குருவே சனி நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்காரு. அதே மாதிரி சனி வந்து ரேவதியில தான் பிறந்திருக்காரு, புதன் நட்சத்திரத்துல. அப்ப இந்த மரங்களை வந்து அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மரம் இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும். அதே மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து பூசத்துக்கு வந்து குருவை வணங்கினா போதும். உத்திரட்டாதிக்கு வந்து காமதேனுவை வணங்கிக்கலாம். அந்த காமதேனுங்கிறது பசுமாடு வணங்கினாலும் சரி. அதே மாதிரி அனுஷத்துக்கு வந்து மகிழ மரம், மரத்துல வந்து மகிழ மரம். அனுஷத்துக்கு தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மித்திர தேவதைன்னு பேரு. லட்சுமி பிறந்ததும் அனுஷத்துல தான், மகாலட்சுமி பிறந்ததும். பனை வெள்ள பொருட்களை ஆக்டிவேட் பண்ணலாம். பனை பொருட்களை வந்து சாப்பிடலாம். அது சாப்பிடும்போது இதாகும். அந்த மாதிரி மகிழ மரம், அரச மரம், இந்த வேப்ப மரம் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் வந்து இப்போ நர்சரியில் செடி விற்குது. அந்தந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வாங்கிட்டு வந்து வச்சு டெய்லி பார்த்துட்டு இருந்தாலே கல்யாணம் ஆகிடும். ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ 7ஆம் போகிறது. அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு சுவாதி அப்படின்றது அருமையான நட்சத்திரம். சுவாதியில மட்டும் வலுத்திருச்சு அப்படின்னா அந்த பிரம்மாண்டத்துல வளர்ச்சியில வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிடுவாங்க. இப்ப ராகுன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இஸ்ரோவில் வேலை பார்க்குறவங்க,
சயின்டிஸ்டாக வேலை பார்க்குறவங்க, இது எல்லாமே பிரம்மாண்டமாக நடக்கும். அதே மாதிரி பொதுஜன தொடர்பு, பப்ளிக் சர்வீஸில் இவ்வளோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ராகுவை சார்ந்தது தான். அப்போ நம்ம சுவாதியை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த தேன் அபிஷேகம் பண்ணலாம். துர்க்கைக்கும் லட்சுமிக்கும் தேன் அபிஷேகம் பண்ணலாம். மருத மரம் தான் சுவாதிக்கு உண்டானது. திருவிடை மருதூன்ற கோயில் இருக்கு கும்பகோணம் பக்கத்தில். அந்த திருவிடை மருதூரில் போய் மருத மரத்துக்கிட்ட இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் தொழில் ஓகம் டெவலப் ஆகும். அதே போல் இந்த ராகுக்கு வந்து எருது, பருத்தி, தீபம், இந்த சிம்பலை வந்து லோகோவை வச்சுக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க தீபம் வந்து ஒரு லோகோவை வச்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து சுவாதியில் பிறந்த தெய்வங்களை நம்ம வணங்கலாம். லட்சுமி நரசிம்மர் இதெல்லாம் வந்து சுவாதிக்கு உண்டானது. சுவாதின்னா ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்ரகாளி தான் மெயின். அந்த மாதிரி பத்ரகாளி, சர்ப்ப தேவதைகள், புற்றுக்கண் கோயில்கள், அங்கே போய் நம்ம பால் ஊற்றி வழிபாடு பண்ணுறது எல்லாமே நட்சத்திரப்படி பண்ணணும். கிழமை கிடையாது. அந்தந்த நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு டெவலப் ஆகும். இவங்களுக்கு மட்டும் 10ஆம் இடத்துல ராகுனுடைய புள்ளி அமர்ந்து திசை நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஐடி லைன்லாம் பெரிய லெவலில் வளர்றாங்கல்ல, அந்த அளவுக்கு பெரிய லெவலில் தூக்கி விட்ரும். பெரிய பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்கிடுவாங்க. அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாக அமைஞ்சிட்டா பெரிய பெரிய ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனங்களாக மாறிடுவாங்க. குரு அப்படிங்கிறது மிகப்பெரிய இது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க. தொழில் அதிபர்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் தர்ம காரியங்களில் டொனேஷன் அதிகமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் குருவினுடைய தாக்கம். அந்த அளவுக்கு தர்மத்தை வளர்க்கறதுக்கும் அவங்க வந்து ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. நல்ல அமைப்பு தான். அதாவது மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிரகம் கெட்டு போனவங்க தான் புலம்புவாங்க. ராகுவும் குருவும் கெட்டு போனவங்க. அதுக்காக ராகு குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி ராகு குருவே கரெக்டா மிடில் ஏஜ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து நீங்க ராசி கணக்கு மகர ராசின்னு எடுத்தா மிடில் ஏஜ்ல வரும். சப்போஸ் எந்த ராசியில பிறக்கிறாங்களோ அதை வச்சு இப்ப சிறு வயசுலயே இப்ப மகர லக்னத்துல பிறந்து சதை நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னு வைங்க, சிறு வயசுலயே ராகு முடிஞ்சிடும். ஆனா குரு வந்து மத்தியம வயசுல வரும், அது கொஞ்சம் தூக்கி விட்டுரும். ஆனா இவங்களுக்கு 8ஆம் தேதி சூரியன் வரக்கூடாது இல்லைங்களா? ஆமா, சூரியனுடைய அமைப்பு திசை நடக்கும்போது பாதிப்பை கொடுக்கும். அதுலேயும் விதிவிலக்கு உண்டு. இப்போ அந்த மாதிரி சூரியன் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து 8க்கு 12 எது 7ஆம் இடம், அது மாதிரி இருந்தால் நல்லது. 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா 8ஆம் இடத்தை தடுத்துரும். அது மாதிரி சில விதிவிலக்குகளும் நம்ம பார்த்துக்கணும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க ஐயா. அது ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாகவும் போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நேரில் எது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் நம்முடைய விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.